திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா மாநகராட்சி சார்பில் ரெடி பண்ண குப்பை தொட்டிகளை பாருங்க. எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க. இந்த துணி தான் குப்பை தொட்டியா. இந்த துணி குப்பை தொட்டியா, அதுவும் மரத்துக்கு நடுவில் கட்டிட்டாங்க. இங்க பாருங்க, எத்தனை மரத்துல எல்லாமே குப்பை தொட்டியா. இந்த துணி எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுங்க? ஏன் ஒரு ஷீட் வாங்கி அடிக்க முடியாதா? ஒரு தகர ஷீட் வாங்கி குப்பை தொட்டியா ரெடி பண்ண முடியாதா? இந்த துணியில இருந்து குப்பை வெளியில வராதா? இதெல்லாம் என்ன நியாயம்? எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கி வெறும் இந்த துணி எவ்வளவு குப்பையை தாங்கும்? கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் கிரிவலம் வருவாங்க. ஒரு 100 பேர் போட்டாலே 50 பேர் போட்டாலே இந்த குப்பை தொட்டி ரொம்பி ரோட்டுக்கு தான் வரும். இதை எப்படி குப்பை தொட்டின்னு ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? ஒரு இரும்பு ஷீட் வாங்கி கூட அடிக்கிறதுக்கு வசதி இல்ல. ஒரு தகர ஷீட் வாங்கி அடிக்கிறதுக்கு கூட வசதி இல்ல மாநகராட்சியில. அண்ணாமலையார் கோயில் வருமானம் எங்க போகுது? தீப திருவிழாவுக்கு வர மக்களுக்கு நல்லது பண்றது கூட போகாதா? மரத்துக்கு மரம் எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கான குப்பை தொட்டி பாருங்க. நம்ம நாடு எதை நோக்கி போகுது? ஃபாரின்காரெல்லாம் பார்த்தா நம்மள என்ன நினைப்பான்? வெளியூர்காரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான் சொல்லுங்க? எவ்வளவு பணம் வருது? ஏன் ஒரு இரும்பு ஷீட் வாங்கி அடிச்சு அதை குப்பை தொட்டி ஆக்க கூடாதா? இந்த மாதிரி இந்த துணிலாம் எப்படி தாங்கும்? இந்த பாருங்க, இந்த துணிலாம் எப்படி தாங்கும்? அதிகமா குப்பை வந்தா என்ன ஆகும்? இது நம்ம கிட்ட அப்படியே ரோட்டுக்கு தான் வரும். ஏன் ஒரு ஷீட் வாங்கி அடிக்க கூடாதா? இல்ல எத்தனை மாநகராட்சி இருக்கு, அவங்க கிட்ட நகராட்சி மாநகராட்சி அவங்க கிட்ட குப்பை தொட்டி வேணுங்க, இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிறேங்கன்னு கேட்டு வாங்க கூடாதா? இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மரத்துக்கும் குப்பை தொட்டியா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? குப்பை தொட்டி வாங்குறதுக்காக காசு இல்ல. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்ல வர பணம் எல்லாம் எங்க தான் போகுது? ஒரு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி 50 லட்சம் மக்கள் வருவாங்க கிரிவல பாதைக்கு. ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி வச்சு இந்த குப்பைகளை சேகரிக்கிறது குடும்பம் உங்ககிட்ட பணம் இல்ல. இந்த துணிலாம் எப்படி தாங்கும் சொல்லுங்க? இந்த துணி எப்படி தாங்கும்? இந்த துணி எப்படி தாங்கும்? இந்த மரம் 3மே குப்பை தொட்டியா. இதுல எல்லாம் கரெக்டா போட்டாங்கன்னா எவ்வளவு குப்பை ரொம்ப நாளும் வெளியில வராதான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த மாதிரி ஏங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த நியாயத்தெல்லாம் கேட்டா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறான், அப்படி பேசுறான்றது. உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? இங்கெல்லாம் குப்பை போட்டா எப்படி நிக்கும் நீங்க சொல்லுங்க? இதெல்லாம் மரம் எல்லாம் குப்பை தொட்டியா? ஏன் மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஷீட் அடிச்சு ஒரு குப்பை தொட்டி வைங்க. இந்த சைஸ்ல குப்பை தொட்டி ஒரு 4 தகர ஷீட் வாங்கி அடிக்க முடியாதா? அந்த அளவு கூடமா வசதி இல்லாம போயிடுச்சு. அந்த அளவு கூடமா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல திருவண்ணாமலை மாநகராட்சியில பணம் இல்லாம போயிடுச்சு. என்னங்க இதெல்லாம் நியாயம்? யாருங்க இந்த கான்ட்ராக்டர்? பாருங்க, எல்லா மரம் கண்ணு, ஒரு சின்ன கண்ணு செடி எல்லா இடத்துலயும் குப்பை தொட்டியா. இது என்னங்க இதெல்லாம்?